அம்பாறையில் இன்று இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் முன்னாள் சிரேஷ்ட அமைச்சரான பி தயாரத்னவிற்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. பிரதமரின் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது முதலாவதாக உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் முன்னாள் சிரேஷ்ட அமைச்சரான பி தயாரத்னவுக்கு வழங்கப்பட்டது. இதன்போது ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்பாட்டாளர்கள் தயாரத்னவுக்கு எதிர்ப்பை வெளியிட்டனர். அவர் பல சந்தர்ப்பங்களில் கட்சியை விட்டு சென்றுள்ளமையை சுட்டிக்காட்டியே இவ்வாறு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. ஓரிருவருக்கு சிக்கல் காணப்பட்டுள்ளது. அவர்கள் கோஷங்கள் எழுப்பினார்கள். அதற்கு அச்சப்பட போவதில்லை. முட்டாள்களை போன்று அர்த்தமற்ற வகையில் பேசுபவர்கள் பலர் உள்ளனர். எதிர்ப்பை சுமூகமாக்க முற்பட்ட போதிலும் அது வெற்றி அளிக்கவில்லை. நீங்கள் தயவு செய்து அமைதியாக இருங்கள். ஐஎஸ் கட்சியை மீண்டும் கட்டியெழுப்பவே நாங்கள் முற்படுகிறோம். நான் தான் அவரை அழைத்தேன். ஆகவே எனக்காக அமைதியாக இருங்கள். நன்றி. பின்னர் எதிர்ப்புக்கு மத்தியில் பி தயாரத்ன உரையாற்றினார். பி தயாரத்னவின் ஒத்துழைப்பு மீண்டும் நாட்டுக்கு அவசியம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது உரையின் போது தெரிவித்தார். எமக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு பி தயாரத்ன மீண்டும் இங்கு வந்துள்ளார். நாங்கள் இருவரும் ஒன்றாகத்தான் பாராளுமன்றம் சென்றோம். நாம் வெற்றி பெற வேண்டுமாயின் வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும். குறைத்துக் கொள்ள முடியாது. அதிகரிக்க வேண்டுமாயின் அவரிடம் உள்ள வாக்குகளை பெற்றுக் கொள்ள வேண்டும்.